ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்பெஷல் இல்லாத நாள் தான். ஆனால் நம்ம வாழ்க்கை அழகானது. வாங்க இப்போ நம்ம டெய்லி விலாக் பார்க்கலாம். இதில் சின்ன சின்ன வேலைகள் நான் என்ன பண்ணுறேங்கிறதையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் அரைக்கீரை விதை போட்டு வச்சுருந்தேன். அது நல்லபடியாக தழைச்சி தளன்னு வளர்ந்து நின்று அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம இதை பறித்து குழம்பு வைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் பறிச்சிட்டு வந்துட்டேன். பறிச்சிட்டு வீட்டில் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சிட்டேன். வேக வைக்கும்போது கரண்டு போயிடுச்சு. கரண்டு போனதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக கரண்டு வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் கரண்டு வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா நான் அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டேன். குழம்பு ரெடி தான். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பும் பச்சைப்பயிறு இருக்குல்ல, சிறுபயிறு, அதுவும் உருட்டுளுந்தும் டப்பாவில் காலியாக போச்சு. அதையும் நம்ம இப்போது எடுத்து இதில் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தட்டி வச்சிட்டோம். இந்த மாதிரி தான் அன்னைக்கு டே போச்சுது. அடுத்த நாள் காலையில் பால் எடுத்து டீ போட அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக சிறுபேரை எடுத்து வேக வைக்க போகிறேன். புட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் சிறுபேர் நான் எடுத்து வேக வச்சேன். இப்போ சிறுபேரும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். உங்களில் யாருக்கெல்லாம் புட்டு பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பால் நல்லா பொங்கியாச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறமா மொத்தமாக நம்ம பாலில் டீ போட வேண்டாம், கொஞ்சமாக தயிருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தயிருக்கு எடுத்துட்டேன். வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு இல்லையா, அதனால் தயிர் கண்டிப்பாக நமக்கு வேணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முள்ளங்கி சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும் தான். முள்ளங்கி சாம்பாருக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பை நம்ம வேக போட்டாச்சு. முள்ளங்கி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவாங்க. முள்ளங்கி சாம்பார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். முள்ளங்கி சாம்பார் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது தான். ஆனால் நான் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது இருக்கக்கூடிய டைமில் நம்ம இப்போ பீன்ஸை கட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான மசாலா ஒரு 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 ஸ்பூன் தேங்காயை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்க வேண்டாம். நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது நம்ம யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பார்த்து பண்ணினாலே சூப்பராக டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான மசாலா, முள்ளங்கி, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தளன்னு நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளிக்கரைசல் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ கொதிக்க விட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும் முள்ளங்கி சாம்பார். வீட்டிலையே என்றைக்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என் பையனுக்கு போர் அடிச்சு போச்சு. மம்மி வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம், கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு. சரி வாடா போயிட்டு வருவோன்னு நானும் அவனுமா கடைக்கு போனோம். கடையில் இருந்து தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பன்னு, பட்டர் பன், இது ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த முறுக்கும் வாங்கியிருக்கேன், சீடையும் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு கூட எள்ளு மிட்டாய், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எள்ளு மிட்டாயும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா காலையில் துவைச்சி போட்ட துணி எல்லாம் காஞ்சி தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிக்கிறதுக்கு வந்தாச்சு. இதை மடித்து வச்சிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்தெந்த மாதிரி வேலைகள் பார்ப்பீங்க, எந்த டைமில் துணி மடிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,